தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த போராட்டமானது முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம். போராட்ட களத்துல முன்னாள் அமைச்சர்கள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாலியல் தொல்லை அதிகரித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி அன்று அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே அவர்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான ஹேஷ்டேக்களை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பா சே எஸ் டு விமன் சேஃப்டி, சே எஸ் டு ஏடிஎம்கே என்ற ஹேஷ்டேகை அவர் வெளியிட்டிருந்த நிலையில அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே அந்த ஹேஷ்டேக் தொடர்பான ஒரு பதாகைகள் எல்லாம் அங்கு தொங்க வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, அதே போன்று விஜயபாஸ்கர், அதே போன்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் உள்ளிட்ட பலரும் இந்த முழக்கத்துல பங்கேற்று அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த ஹேஷ்டேக் தொடர்பான முழக்கங்களை முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலேயே அவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்துல முழக்கங்கள் முன்வைத்திருந்தனர். எனவே தமிழகத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அது போன்ற ஒரு சூழல் அமைய வேண்டும், அதிமுக ஆட்சி அமையும் போதுதான் அது போன்ற ஒரு சூழல் நிலவும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் அந்த சே எஸ் டு விமன் சேஃப்டி, சே எஸ் டு ஏஐஏடிஎம்கே என்ற ஹேஷ்டேக் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில சமூக வலைதளங்களிலும் அந்த ஹேஷ்டேகை அவர்கள் ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். இந்த முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்திலே இந்த முழக்கங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.